நாயுடு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன ஆர்வமாக இருக்குது. நம்ம ஸ்கூல் டேஸில் தான் இதை படிச்சுப்போம், ஒரு பாட புக்கில் தான் இது சப்ஜெக்டாக வந்தது. அது வந்து இன்றைக்கி தேட்டரில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. மாதவன் சொல்லவே வேணாம், அலைப்பாயுதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மாதவன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்திருக்கேன். ஸோ அவரோட ஆக்டிங்கு ஏஜ் ஆக ஆக அவர் இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. இதில் பிரியாமணி வராங்க, துர்ஷரா வராங்க, 2 ஹீரோயின் வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட், கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போது மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன், அது மாதிரி ஒன்றுத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. இவர் இவ்வளோ பண்ணியுமே அவர் அழிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களா அப்படின்றத படத்தை ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்கும்போது, புக்ஸில் நம்ம படிக்கும்போது ஓகேன்னு ஒரு நாலேஜ் தான் வரும். இதை தேட்டரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. சத்யராஜோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. நம்ம மாதவன் கூடவே இருப்பார், அவர் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணியிருப்பார். ஜெயராம் வந்து ஆப்போசிட் டீமில் இருந்து தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து அகேன்ஸ்டாக தான் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கடைசியில் அவருமே சப்போர்ட்டிவாக இருப்பார். அவங்களுடைய ஒருத்தரோட ரோலை நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் ஃபுல்லாக எடுத்துக்காங்க. இதில் அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை. ஆமாம், பர்சனல் லைஃப்பில் அவர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, யாரெல்லாம் போய் மீட் பண்ணார், என்ன ஆச்சுன்னு அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல கூட போர் அடிக்கவே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன ட்விஸ்டடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா சினிமாட்டோகிராஃபி, மேக்கப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மாதவனுக்கு. மாதவன் வந்து ஏன் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை இப்போன்னு தெரில, ஆனால் கிடைச்ச சான்ஸை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. நல்லா அடுத்து என்ன ஆகும் படம், சினிமாட்டோகிராஃபி, கதை அதெல்லாம் தாண்டி அவர் ஆக்டிங்கே வந்துட்டு ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுச்சு. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியாக சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்துலாம் பின்னாடி கத்திட்டு இருந்தானுங்க, யோ நாயுடு அழாதையா கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம், அதெல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணி. எனக்கே தெரியாது, படம் பார்த்தோன்னா தான் தெரியும். அப்படியே ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் நாளைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எனக்கு தெரியவே தெரியாது. படத்தில் காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா சரி, ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். சரி, லைஃப்பில் அவன் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த காலத்துலேயே நிறைய ஃபேஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு படம். நேஷ்னல் அவார்ட் டிசர்விங் ஃபிலிம் இது. ஜெயராம் சாரும் மாதவன் சாரும் கோவில் வெளில வந்து பேசுகிற கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு அதெல்லாம் நிறைய பேர் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கடைசியில் அவர் டிவோர்ஸே ஒரு பிளானாக பண்ணது, அதெல்லாம் சரியான ட்விஸ்ட்டு. சூப்பராக எடுத்துருந்தாங்க படத்தை. மியூசிக்கு எங்கேயுமே கேட்கவே இல்லை. இந்த மியூசிக்லாம் படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சரி, பிஸ்னஸ்னால் இப்போ யங்ஸ்டர்ஸாக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, பிஸ்னஸ் பண்ணால் லாஸு ப்ராஃபிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே சரி, பிஸ்னஸ் ஆரம்பித்தா இப்படி கேஸு பகையில் இப்படிலாம் பழி வாங்குவானுங்க, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சி சூப்பராக எடுத்துருந்தாங்க படத்தை. படம் சூப்பர். சத்யராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. மாதவன் சார் அதோட நல்லா எடுத்திருக்காரு. ஜெயராம் சாருக்கு முக்கிய ரோல், வெரி சூப்பர். ஜில்நாத் பற்றி தெரியும், படிச்சிருக்கேன். ரியலி சூப்பர். ஆமாம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காரு. வெள்ளைக்கார காலத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். வெள்ளைக்காரனை எதிர்த்து இருக்கார். வரி இதில் ரொம்ப இது பண்ணியிருக்காரு. மாதவன் சூப்பர். மாதவன் எப்போவுமே நல்ல ரோல் தான் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஒரு மலையாள படத்தை ஒரு டப் பண்ண ஃப்ளைட் சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. செகண்ட் இது பண்ணியிருக்காரு. வெரி குட் மாதவன். காரெல்லாம் ரியலி சூப்பர். அந்த காலத்து கார் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க இப்போல்லாம் ஹெவி ஆகிடுச்சு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ஜிடி நாயுடு நல்லா நடிச்சிருக்காப்புல. அவர் மஜாவாக தான் நடிச்சிருக்காரு, நல்லா தான் இருக்குது. மாதவன் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. வயசானது தான் கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது, லைட்டாக காமெடியாக வந்து நல்லா தான் இருந்தது படம். ஜிடி நாயுடு நல்லா பண்ணியிருக்கேன். தெரியாது, இனிமேல் தான் தெரியும். இப்போ தான் பார்த்தோன்னே தான் தெரியும். விடாமல் நம்ம முயற்சி செய்யணும். எவ்வளோ நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பக்கா வந்தது. சூப்பராக நினச்சிருந்து. நல்லா இருந்தது.
நல்லா தான் பண்ணியிருந்தாரு. காமெடியாக சூப்பராக இருந்தது. சத்யராஜ் காமெடி சில தேர் போகிற லாஜிக்கில் திடீர்னு லாஜிக்கில் ஸ்பீடாக வருது அது மாதிரி ஆச்சு. அவ்வளோதான், மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது படம். வெரி மோட்டிவேஷனல் மூவி. நிறைய பேருக்கு ஜிடி நாயுடுவை பற்றி தெரியாது. இது பார்க்குறதுலேருந்து இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம இந்தியா வாழ்ந்துருக்காங்களான்ற பெருமை கொடுக்குற மாதிரி இருந்தது. அழகாக போச்சு. அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய போனதுனால போர் அடிக்கல. ஆட்டோபயோகிராஃபி அதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதவன் அல்டிமேட் நடிப்பு. சத்யராஜ், ஜெயராம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து அவங்க ரோலை பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கே அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றது வந்து இதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஆமாம், எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அவரை பற்றி. நான் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ தான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. அந்த 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 காலத்து காரெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் கண்டுபிடிச்சதான் எனக்கு தெரியல. அவர் தயாரிச்சது தான். நல்லா இருந்தது. அது அந்த பழைய காலத்து செட்டிலேயே தான் ஃபுல்லாகவே படம் ஓடிச்சு. சத்யராஜ், ஜெயராம் அதான் அவங்க 100% ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க எல்லாருமே. மாதவன் அல்டிமேட்டு டிஃப்ரெண்ட். அதை யங்கு, அப்புறம் மிடில் ஏஜ், அப்புறம் வயசான ஏஜ், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து அவர் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க.